இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் எது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததோ இல்லையோ அந்த பிக் பாஸ் வீடை வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீடா மாத்தினாங்களே, அதாவது சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் வீடுன்னு இருந்ததுல அதை ஒரே வீடா மாத்தது ரொம்பவே நல்ல விஷயம். பிக் பாஸ் ஒரு கும்பிடு. ஏன்னா மொக்க கான்செப்ட்டுங்க. 25 நாளா சாவ வச்சிருந்தானுங்க. பார்வதி வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றதும், எஃப்ஜே வந்து வேலை சொல்றதும், கனி வந்து வேலை சொல்றதும், பார்வதி வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றதும், இதே உருட்டு போயிட்டே இருந்தது. செம போரிங்கா இருந்தது. ஃபைனலா அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கான எபிசோடு உண்மையிலே தரமான ஒரு ஸ்டார்ட்டோட ஆரம்பிச்சது. எங்கன்னு தெரியுமா? திவாகரோட கவுண்டரோட ஆரம்பிச்சது. அதாவது தமிழக மக்களே, திவாகர் உங்க வாட்டர்மேன் ஸ்டாரை வந்து வெளியே படுக்க வச்சுட்டாங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும் தீக்குளிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தப்பல அது ஃபன்னா இருந்தது. விக்கல் சிக்ரம் அவர் கலாச்சிட்டு இருந்ததுல உண்மையிலே அந்த செக்மெண்ட் வந்து ஃபன்னா தான் இருந்தது. அது ஒத்துக்கிறேன். உண்மையிலே வாட்டர்மேன் ஸ்டாரை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் அந்த திவாகருக்கு வந்து ஓட்டு போறதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து ஃபன்னா இருக்காரு, அவரை வச்சு ஃபன் பண்றாங்க அப்படின்ற ரீசனுக்காக தான் ஓட்டு போடுறாங்க. ஏன்னா இப்ப பார்வதிக்கு ஓட்டு போடலாமா இல்ல திவாகருக்கு ஓட்டு போடலாமான்னு யோசிக்கும் போது கம்பல்சரி பாத்தீங்கன்னா பார்வதியை கொஞ்சம் அவாய்ட் தான் பண்ணுவாங்க. ரெண்டுமே வன்மம் தான், ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அரமெண்ட்ல தான் இருந்தாலுமே அதுல வந்து பார்வதியா திவாகரான்னு பார்க்கும்போது திவாகரை சூஸ் பண்றது காரணம் அப்பப்போ இந்த மாதிரி கவுண்டர் போறாருல, அது வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனிவேஸ் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பார்வதின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் இன்னைக்கு எபிசோட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கால்வாஸ் எபிசோட் பார்வதிக்காகவே அலாட் பண்ணாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு தப்பு பண்ணிச்சுங்க. கமருதீனை பத்தி தப்பா பேசி அவன் என்ன தொடரான்னு சொல்லிட்டு தப்பா பேசிட்டாங்க. அதை இன்னைக்கான எபிசோட்ல பாத்தீங்கன்னா எப்படியாவது ஜஸ்டிஃபை பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை வந்து சொல்லிட்டீங்க, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை மூவ் ஆன் ஆகணும். ஆனா கமருதீன் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்டா உன் மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்கு. அவன் தெளிவா சொல்றான், நான் தான் உன்னை அந்த மாதிரி டச் பண்ணவே இல்லையா, அப்புறம் எப்படி என் மேல இந்த மாதிரி புகார் எப்ப அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட பதில் இல்லை. நீ வந்து தொட்ட அப்படின்ற மாதிரி ஷோரா அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அவனே சொல்றான் இந்த மாதிரி நான் தான் உன்னை தொடவே இல்லை அப்படின்ற மாதிரி. கடைசியில் அவங்கள்ட்ட சாரிடான்னு கேட்கும்போது கமருதீன் ஒரு கும்பிடு போட்டு போனா பாருங்க, அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் கமருதீனுக்கு நல்லது. இந்த மாதிரி கேரக்டருக்குலாம் பக்கத்தில் இருக்கவே கூடாது. யோசிச்சு பாருங்களேன், இந்த பார்வதிக்கு ஓட்டு போடுறாங்களே அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். இந்த பார்வதிக்கு ஓட்டு போடுற பசங்களுக்குலாம் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வருங்கால மனைவி பார்த்தீங்கன்னா பார்வதி மாதிரி பொண்டாடி தாண்டா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். எனக்கு என்னமோ இப்போ அந்த மீம் வந்து எதுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே பார்வதி இன்னைக்கான எபிசோட டோட்டலாக பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வன்மம், எவ்வளோ வந்து எப்படி சொல்றது, அந்த ஒரு வெஞ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது பார்வதிக்கு. அதுவும் அவங்க மேலே இருக்க ஒரு தப்பு. ஆக்சுவலாக இன்னைக்கான எபிசோட இது கமருதீன் கிட்ட சாரி கேட்டாங்களா, சாரி கேட்டு கமருதீன் பார்த்தீங்கன்னா கும்பிடு போட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நேற்று நைட்ல இருந்து என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா லைவ்லையும் பார்த்தேன். ஸோ திவ்யா கணேஷ் அதுக்கப்புறம் சாண்ட்ரா இருக்காங்களா, இவங்க கிட்ட போய் நோண்டி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எதை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி நோண்டி டீட்டெயிலை கேட்டுட்டு அப்பயே பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் சொல்லுவாங்க இந்த மாதிரி இதை பாரு என்கிட்ட கேட்டுட்டு திருப்பி அடிச்சிடாது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இல்லை பரவாயில்ல தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு காலையில் வந்து திருப்பி அதை பற்றி கேட்டுட்டு அவங்க கிட்டே அட்வைஸையும் வாங்கிட்டு ஏமா இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுரு, இதுக்கப்புறம் அதை மறந்துடு, 2 பேரும் சாரி கேட்டு அதை மூவ் ஆன் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸை கேட்டு திருப்பி அவங்களுக்கு எதிராகவே அதை வெப்பனா யூஸ் பண்ணாங்க பாருங்க. அது அங்கங்க போய் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அது நல்லா இல்லை, இதை வந்து இதோட முடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கதான் எனக்கு வந்து தெரிஞ்சுது பார்வதி எவ்வளோ கேவலமான கேரக்டர் இல்லை நீனு. ஆக்சுவலாக திவ்யா கணேஷ் அவங்க தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பார்வதி இது வந்து ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிருமா, நீ வந்து சாரி கேட்டியா ஓகே, அதே மாதிரி கமருதீன் கிட்ட பேசி இதுக்கப்புறம் இதை வந்து பெருசா பிரச்சனையா மாத்தாதீங்க, இதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சு முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு தான் சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது திருப்பி அவங்க கிட்டே அதை எடுத்துட்டு வந்து ஒரு பிரச்சனையா வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீ கொண்டு போய் அப்படின்னு சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து வன்மத்தில் வந்து மூழ்கிட்டாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. ஏன்னா கடைசியில் ஒரு செக்மெண்ட்ல பார்வதி பேசினாங்களே, கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷமா இல்லை 5 நிமிஷமா நினைக்கிறேன் தொடர்ந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது இப்போ எந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க பார்வதி. அப்படியே அவ்வளோதான் விட்டா யாருமே என்ன வச்சுக்கோங்களேன், திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் கடிச்சு கொண்டுருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு கண்ணில் பார்த்தீங்கன்னா வெறி வன்மம் எல்லாம் ஊறி போச்சு ஏறி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் வீக் என்னன்னா கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக பார்வதி யாராவது ஒருத்தவங்கள கடிச்சு வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. திவ்யா கணேஷ் அப்புறம் அந்த பிரஜன் அப்புறம் சாண்ட்ரா இவங்க 3 பேர் மேலேயும் கொலை வெறியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அமித் மட்டும் இதுல எங்க இருந்து தப்பிக்கிறாரு தெரியுமா? ஆக்சுவலா அமித் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிரிச்சு கொஞ்சம் இடத்துல ஃபன்னா காமா பேசுறதுனால அமித் மட்டும் கொஞ்சம் விட்டுறாங்க. ஆனா நான் அமித் கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கலங்க. ஆக்சுவலா அமித் தான் போல்டா ஆடுவாருன்னு நினைச்சேன். ஆனா திவ்யா கணேஷ் ஆடிட்டு இருக்காங்க. திவ்யா கணேஷோட இந்த இன்னைக்கு கேப்டன்சி அவங்களோட ஸ்பீச் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்களோட ஆட்டிடியூட் வந்து சில பேருக்கு வந்து என்னடா இது ஓவர் அந்த பாசி மாதிரி இருக்கு சில பேர் சொன்னாலுமே ஆக்சுவலா அவங்க எடுக்கிற மூவ் வந்து கரெக்ட். இப்போ பாத்தீங்களா வீட்டுக்குள்ள மத்தவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க, இவங்க ஒரு டஃப்பான கண்டஸ்டன்டா இருப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ரெஜிஸ்டர் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா டஃப் கண்டஸ்டன்ட் அந்த நேமை பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்துடணும். நான் வந்து இங்க இப்படி தான் என்கிட்ட நீ வச்சு கூடாது அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடணும். நம்ம வந்து ஏப்பா சாப்பியா இருந்தால் யார் வேணா ஏறி அடிச்சுட்டு போலான்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க கூட. என்னை பொறுத்த வரைக்கும்
முத நாளே போல்டான மூவ் திவ்யா கணேஷ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வருது. ஏன்னா கேப்டன் ஆகிட்டு எப்படி சொல்றது 10ஓட 11 கேப்டனா இல்லாம நான் கேப்டனா இருக்கேன், நான் சொல்றது நீ கேட்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்களே. ஓகே, இவங்க வந்து அப்ப வெள்ளாடணுன்ற ஒரு மோட்டிவ்ல இருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. எனிவேஸ், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்ததுல அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா எல்லாருமே அந்த பாலை ஒரு இதுல போட்டுருந்தாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பால் எடுத்து போட்டுருந்தாங்க. ஸோ அதனால அவங்க வின் பண்ணிட்டாங்க. அப்பதாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சது. இந்த கேப்டன்சி ஸ்பீச்னு ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த ஸ்பீச் கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, இங்க வந்து டிசிப்ளின் இருக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இதெல்லாம் என்னோட கேப்டன்சில இருந்தே ஆகணும், யாரையும் பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ரூல்ஸ்லாம் போட்டாங்க. அதெல்லாம் பக்கா. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப யாருமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருந்தாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் இதுவாக தெரிஞ்சது. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வேற ஒருத்தவங்க பேசும்போது திவ்யா கணேஷாலே வாயை பொத்திட்டு இருக்க முடியல. ஏன்னா பார்வதி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குற்றச்சாட்டு. இவங்க பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. பண்ணாத விஷயத்தை சொல்லும் போது ஆப்போசிட்ல வாயை பொத்திட்டு இருக்க முடியாது. யாராக இருந்தாலும் பேசத்தான் செய்வாங்க. இவங்களும் அதான் பேசினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கத்தாதீங்கன்னு சொல்லலாம். அதாவது எப்படி சொல்றது, தெருநாய் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கூடாதுன்னு சொல்லலாமே தவிர அங்க இருக்கவங்க பேசவே கூடாது சொல்றாங்களே, அது ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். அது அவங்களே பார்த்தீங்கன்னா மீறி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றதா உண்மை. யாராக இருந்தாலும் மனுஷன் தானேங்க. என்னை பற்றி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத ஒரு விஷயத்தை பொய்ய புள்ளிட்டு இருக்கான். திவாகர் எக்ஸாம்பிளுக்கு புள்ளிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆப்போசிட்லேருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு இருக்குல்ல. ஸோ அதுதான் இங்கே விஷயம். அப்புறம் போய் பேசி மேட்டர் இல்லை. அந்த நேரத்தில் நடக்கும் போது திருப்பி கேட்குறாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தான் ஆகணும். அதை ஸ்டாப் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் யாராலையும் முடியாது, அவங்களாலையும் முடியல. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நிறைய ரூல்ஸ்லாம் போட்டாங்க, கேப்டன் பிரிச்சாங்க. அப்புறம் விக்கல் சிக்கரும் பார்த்தீங்கன்னா பொசிஷன் கொடுத்தாங்க. ஏதாவது சண்டை நடந்தால் போய் நீங்கள் தான் அதை தீர்த்து வைக்கணும், அதில் வந்து என்ன பிரச்சனை ஆராய்ச்சி என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி பொசிஷன் புதுசாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கல் சீக்கிரம் இப்பயாவது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோயா, பிரச்சனை இல்லை, உன்னை வந்து இன்வால்வ் ஆக சொல்றாங்க. இதுலேருந்து விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்றது, நீங்க என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போறீங்களோ எப்படியோ கொண்டு போறீங்களோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எந்த பிரச்சனையிலுமே இன்வால்வ் ஆகாம ஒதுங்கி இருந்த ஒரு ஆளுக்கு சூப்பரா பிரச்சனைனா நீ தான் போய் முதல்ல அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. விக்கல் சீக்கிரம் இப்பயும் அவர் பிரச்சனையில இன்வால்வ் ஆகாம சேஃப் கேம் ஆண்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் காப்பாற்ற முடியாது பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாவே ஒரு மனுஷனால எப்படிங்க இருக்க முடியும்? அதாவது இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நான் போற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே தான் பேசிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி இருந்தா பவர் ஸ்டாரால கூட முடியாது. ஆனா விக்கல் சீக்கிரமால முடியும் தான் நினைக்கிறேன். அப்படிதான் இருந்துட்டு போறேன்னு எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ், இதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சதா, அந்த நாமினேஷன் ப்ராசஸ்னு ஒன்று வந்தது இல்லை. அதாவது இத்தனை சீசன்ல இப்படி ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஓப்பன் நாமினேஷன் ஒன்று வைக்கிறானுங்க. எதுக்கு வைக்கிறது, எல்லாரையும் நாமினேஷனுக்குள்ள கொண்டு வரணும்னு ஓப்பன் நாமினேஷன் வச்சு அதில் 2 பீஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க, அரோராவும் சுபிக்ஷாவும். அப்போ அதுவும் சுபிக்ஷா மிஸ் ஆனத கூட வருங்க, அரோரா மிஸ் ஆயிடுச்சு. அரோரால வெளியே வந்தால் ஃபர்ஸ்ட் வெளியே போகிறது அவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அரோரா வந்து அவங்க மிஸ் ஆனதுலாம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தை கொட்டுறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் திவாகர் பார்வதி எதுக்குயா, அதான் 2 பேர் போட்டாலே அவங்க நாமினேஷன் வந்துருவாங்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சுபிக்ஷா இந்த மாதிரி சொல்லாத பேர் சொன்னால் எல்லாரும் வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட கூட கணக்கு எடுத்துக்கிட்டாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான், சுத்தமாக முடிஞ்சிருக்கும். இவங்க யாருமே நாமினேஷனுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க. அதாவது எப்படி சொல்றது, போன வீக் வந்திருந்தாங்களா ஒரு 5-6 பேர், அந்த 5-6 பேர் தான் வந்திருப்பாங்க. இந்த வாட்டி பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாரு, இவனுங்க வந்து தைரியமாக இது சொல்ல மாட்டானுங்க, நம்மளே ஒரு ஓட்ட கூட கணக்கு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் வலிச்சு போட்டாரு. அவங்க 2 பேரை தவிர கூடவே பார்த்தீங்கன்னா கனிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருந்தாலும் இவங்க 3 பீஸும் தப்பிச்சு மிச்சம் எல்லாம் நாமினேஷன் வந்துட்டாங்களா. இதில் யார் வெளியே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆஃபீஸர் பிரவீன் ராஜ் தான் பார்த்தீங்கன்னா வெளியே போவார்னு நினைக்கிறேன். ஓட்டுகள் சுத்தமாக இல்லை அவருக்கு. ஸோ அதை நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் பிரவீன் இனிஷியல் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஆட்டிடியூட் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் வர ஓரளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். சேஃப் கேம் தான் ஆடுறாரு, கனி கேங்க்கு சப்போர்ட் தான் பண்ணுற, சொம்பு தான் அடிக்கிற இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவரை விட எனக்கு தெரிஞ்சு துஷார்லாம் வெளியே போகிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவராவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறாரு. துஷார் எதுவுமே ட்ரை பண்ணாமல் அரோரா கூட வந்து கடலை போகிறதா வேலையாக இருக்குது. இதில் 2 பேர் டிஸ்கஷன் மதியானத்தில், ஐயோ நம்மளால் பேசிக்காமல் இருக்கவே முடியலையே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அரோரா கேட்குறாங்க. அப்படியா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாதமா, நைட்டு 1 மணிக்கு ஆனால் வாஷ்ரூமுக்கு கூடிய வேற என்ன பண்ணுவேன் நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஒரு பிளேயர் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுறாங்களே, சுத்தமாக காண்டாவது, செம்ம காண்டாவது. ஃபுல்லாக பைசாக்கு மட்டும்தான் ஒரு பொண்ணு உள்ளே வந்தேன்னு சொல்லுது. அது தப்பு கிடையாது, எல்லாமே மணி கோசம் போகலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு மட்டும்தான் உள்ளே போயிட்டு மாவு அரைச்சிட்டு ஒரு பொண்ணு இருக்குது. விஜய் சேதுபதி வந்து கொட்டுன்னு கொட்டுறாரு, வீக்கெண்ட் ஆனால் கலாய்க்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை இவனுக்கு நாமினேஷனில் கொண்டு வராமல் இருக்கானுங்களே, இவனுங்க நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த ஒரு செக்மெண்ட்டில் மட்டும் விஜய் பார்வதி திவாகர் சொல்கிறத நம்ம ஒத்துக்கலாம். ஏன்டா எல்லாரும் எங்களே குத்துறீங்க, நாங்கள் தான் வந்துட்டு மற்றவங்களை குத்துல எல்லாரும் சொல்கிறாங்களே, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. அது வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் வச்சிருக்காங்க. சரி, உள்ள இருக்கவனுங்க தான் மக்கா இருக்கானுங்க, வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து இவங்களாவது கரெக்டாக பண்ணுவாங்க
கொடுப்பானுன்னு பார்த்தா இதுங்களும் மக்கா தாங்க இருக்கு. ஓப்பன் நாமினேஷன்ல வராதவங்க எத்தனை பேருக்கு ஓட்டு வந்திருக்கு, யாருக்கு வரல அப்படின்றத பார்த்து குத்துறது விட்டு இப்படி பொத்தாம்போதுவா பார்த்தீங்கன்னா திருப்பி அதாவது அதில் 2 விஷயம் இருக்குது. அமித் சொன்னார்ல, ஒன்று நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான ரீசன் இருக்கணும்ல. அதாவது இப்போ எல்லாருக்குமே ரீசன் என்னதுன்னா நீ பண்ணது தான் பிடிக்கல, இது பார்வதி பண்ணதும் திவாகர் பண்ணதும் பிடிக்கல, ஸோ அதனால் குத்துறாங்க. அது தப்பும் கிடையாதுன்றாங்க. அப்படியும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து விஜய் பார்வதி திவாகர் வந்து இன்னும் அந்த வெறுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு 2 வீட்டை விட்டு போனா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பப்ளிக்கும் அப்படி தான் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் ஓட்டுக்கள் எவன் தாண்டா போடுறது, எனக்கு அது தாண்டா புரியல. பார்வதி பண்ணுற கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு முன்னாடி வந்து கண்டென்ட் வரல, அதனால பார்வதி வந்து கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, ஓகேன்னு வச்சுப்போமே. ஆனால் இப்போ பண்ணுறதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், பார்வதி இல்லைனாலும் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வரதான் செய்யும், இவங்க இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரதான் செய்யும், வாக்குவாதம் வரதான் செய்யும். ஆனால் அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். பார்வதி கூட வரதுனால பார்த்தீங்கன்னா அது இன்டீசெண்டாக போகுது. பார்வதியை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, இன்னைக்கு வந்து சண்டைலாம் உங்கள் பர்சனல் சண்டை, பர்சனல் விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு இடத்துல பேசி அதை வந்து பிரச்சனையாக மாற்றுறது. அதுவும் பார்வதிக்கு என்ன ஒன்று புரியலனா, சென்சிட்டிவான மேட்டர்னு 10 வாட்டி சொல்கிறேன், ஒரு பொண்ணோட தனிப்பட்ட விஷயம்னு சொல்கிறேன். முதல்ல தனிப்பட்ட விஷயமே இல்லை பைத்தியம். ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி இவ்வளோ கேமரா முன்னாடி நீ வந்து இன்னொருத்தனை பற்றி இன்னொருத்தங்கிட்ட சொல்லியிருக்க, தனிப்பட்ட விஷயம் தானே, எதுக்கு திவாகிட்ட சொன்னேன். ஸோ இதில் வந்து தனிப்பட்ட விஷயம், இதை பற்றி யாருமே பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அதை கட் பண்ணிட்டாங்க ஷோவில். பார்வதி நான் பாதி தான் சொன்னேன், மீதி சொன்னேன்னு வச்சுக்கோ கிழிஞ்சிரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு கிழிச்சு விட்டுருக்கணும், மொத்தமாக போட்டு உடச்சு. அதாவது நீ கமருதீனை பத்தி எந்தெந்த இடத்துல எப்படி பேசின அப்படின்றத சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமருதீனே வந்து ஊம குத்தா குத்திட்டு ரெக்கார்ட் வாங்கிட்டு வெளியே போயிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு வேலையை பார்த்துட்டு நீ வந்து எப்படி சொல்றது, கரெக்டான நியாயமான ஆள் மாதிரி பண்ற பத்தியா அப்படின்னு உண்மையிலே பார்க்குற நம்மளுக்கே இரிட்டேட் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி பிஹேவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்குது. எல்லாமே கரெக்டாக பண்ற ஒரு ஆள் மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜெனியூனா என் மேல தப்பே இல்லாத மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கமருதீன் என் மேல 2 பேர் மேலேயும் தான் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா பழகண்டத்தில் வேணா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கலாம். ஆனா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீ இன்ஃபார்ம் பண்ணாமே திவாகர் வந்து அவன் தப்பா தொடரான்னு சொன்னது உண்மையில தப்பு. அதுதாங்க பிரச்சனை. அதை தான் அவன் கேள்வி கேட்கறான். அதை வந்து நீ எப்படி சமாளிக்கிற? நேற்று நைட்ல இருந்து உருட்டுறாங்க, ஐயோ மாட்டிக்கிட்டேமே என்னடா பண்றது, வெக்கமே இல்லாம 10 வாட்டி அப்பாலஜி பண்ற, அப்புறம் எதுக்கு உண்மையில தப்பு இல்லை எதுக்கு அப்பாலஜி பண்ற? ஏன்னா இங்க பண்ணது நீ தான், தப்பு பண்ணது நீ தான். உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? இவ்வளவு கேமரா இருக்குல்ல. அவன் இப்போ எப்படி கமருதீன் டீசெண்டா கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், சார் அவங்களை ப்ரூஃபை காமிக்க சொல்லுங்க சார் நான் தொட்டதுக்கு அப்படின்ற மாதிரி. அதுவும் கமருதீன் கேட்கறது என்னென்ன, உன் விருப்பம் இல்லாம உன்னை தொடவே முடியாது, எந்த பொண்ணும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டா, நீ எப்படி அக்செப்ட் பண்ணு கேட்கறான் பாருங்க. இதெல்லாம் வேலிடான கொஸ்டின். அந்த கேள்வி கேட்டால் பார்வதி மூஞ்சி எங்கே எடுத்து வச்சுப்பாங்க. விஜய் சேதுபதி கேட்குறாரு, ஏமா உன் அனுமதி இல்லாமல் உன்னை தொட எப்படிமா முடியும், அவனை தொடரானா அப்பயே நீ தட்டி தானே விடுவேன், அங்கே பிரச்சனை பண்ண தானே செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டார்னா எங்கே திரும்ப மூஞ்சை வச்சுப்பா அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒஸ்டான ஒரு கேமு, அவங்க பர்சனல் விஷயம்னு சொல்லிட்டு ஒரு சீப்பான கேம். அதை வச்சு பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மேட்டரை வந்து இவங்க எல்லாம் இது வெளியே சொல்லி அதை வச்சு என்ன அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் பார்வதி அடிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா பார்வதி போய் திருப்பி நோண்டி கேட்டு அந்த ஒரு எப்படி சொல்ல, எப்படி ரொம்ப வந்து ஒன் டைம் பேசிட்டு அதோட மறந்துருப்பாங்கல்ல. ஆனால் அதை பேசி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி ஸோ அது இவ்வளோ பெரிய டாப்பிக்காக மாற்றது பார்வதி தான். நார்மலாக பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இருக்க மேட்டர் வந்து இவ்வளோ பெருசாக மக்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்படிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொன்னது ரொம்ப ஒஸ்ட்டுங்க. உண்மையிலே பார்வதி பண்ணுறது ரொம்ப ஒஸ்ட்டு. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சு அந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சுது. ஸோ அந்த நாமினேஷன் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்களே, உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு. அதில் பார்த்தீங்களா ஒவ்வொருத்தரும் எடுத்துன்னு வந்து, அதாவது நீங்கள் எல்லாம் வந்த வீக்கில் எங்களை அடிச்சிங்களே, நேற்று வந்து எங்களை அடிச்சிங்களே, உங்களை திருப்பி அடிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தோன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வேண்டியதை சொன்னாங்க, கரெக்டாக பாயிண்ட்டை மட்டும் வச்சாங்க, பாயிண்ட்டை வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த பார்வதி திவாகர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் தான், எனக்கு தெரிஞ்சு பார்வதி திவாகர் தான், கிட்டத்தட்ட அவங்க பேசுறது மட்டுமே 2 பேர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 2 பேரும் கழுவி ஊத்துறாங்க, தைரியமே இல்லை உனக்கு திவ்யா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகர் சொல்றாரு. இன்னொரு சைடில் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விடாம கிளிக்கிறாங்க. சாண்ட்ரா பிரஜன் எல்லாருமே கிளின்னு கிளிக்கிறாங்க. கிழிச்சிட்டு அங்கே போய் உட்காந்து ஒரு லுக் ஒன்று விட்டாங்க பாருங்க. அங்கே தான் நான் பார்த்தேன், எப்பா பார்வதி நீ வேற லெவல்மா. அதாவது இப்போ பார்வதி வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க மேலே சிம்பத்தி வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பார்க்குறவங்க என்ன பைத்தியக்காரங்களா பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீ தான் போய் கேட்குற, நீ தான் ஒரு விஷயம் பண்ணுற, பின்னாடி இப்போ என்ன பண்ணுற, கோவப்பட்டு அவங்க வந்து உன்னை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன்னா நீ எவ்வளோ ஒஸ்டான ஒரு கேரக்டராக இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. உண்மையிலே சொல்கிறேன், பார்வதி ஆடுற கேம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கேம் ஆடுற ஒரு பிளேயர் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கேம் பிளேயருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க. அந்த மீம் ஒன்று பார்த்தேன்னு சொன்னல, பார்வதிக்கு ஓட்டு போடுறவங்களாம் பார்வதி மாதிரி பொன்னாடி தாண்டா வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் இப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் நம்மளால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா, வாழ முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஒஸ்ட்டுங்க. நான் இது வரைக்கும் இத்தனை சீசனில் பார்த்துருக்கேன்,
பார்வதி மாதிரி ஒரு கேரக்டரை பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற தப்பை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. பார்வதி ஒரு இடத்துல கூட பண்ண மாட்டாங்க. திவாகர் கூட இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல, ரெண்டுமே கேரக்டர் ஒரே கேரக்டர் தான். அண்ணன் தங்கச்சி ரெண்டும் எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டுத்தையும் வீட்டை விட்டு ஒரே சமயத்தில் அச்சு தோற்றணும். ஆனால் அது நடக்காதுன்னு நினைக்கிறேங்க. 4வது இடத்துல இருக்காங்க ஓட்டில். எனக்கு அதுதான் புரியல. எதனால்டா பார்வதி வந்து கேம் ஆடுறாங்கன்னு ஓட்டு போட்டதெல்லாம் முடிஞ்சுது, போதும். இப்போ வந்து கேம் வேணாம், ஆட்டோமேட்டிக்காக கேம் நவரும். இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே அவங்க அடிச்சுப்பாங்க. நடக்கும் பாருங்க. பார்வதியால் என்ன நடக்குதுன்னா, டாஸ்கில் வர கண்டென்ட் இருக்குல்ல, அதாவது ஃபைட்டு இதெல்லாம், இதை தவிர்த்து இப்போ இவங்களுக்குள்ளே நடக்கிற என்னோட பனியனை திருட்டான் திவாகரால் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ண விடாமல் இப்படிப்பட்ட சண்டை தான் இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கோம். போதும், இந்த சண்டையை பார்த்தது போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை. பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்து அந்த டாஸ்க்கு இவன் சரியாக விளையாடல அப்படின்ற சண்டை 8வது சீசன் முடிஞ்சதில்ல. ஸோ அதில் வர சண்டைலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கில் நீ இப்படி ஏமாத்திட்டு அந்த டாஸ்க்கில் நீ சரியாக இப்படி தான் சண்டை வரும். ஆனால் இதில் எப்படி தெரியுமா ஒரு சண்டை வருது? என்னை நீ இப்படி திட்டிட்ட, என்னை நீ இப்படி பேசிட்ட, என்னோட பொருளை நீ தூக்கிட்ட, இது வந்து புரியல, என் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சிட்ட, இப்படி ஒரு சண்டை வருது. இது வந்து ஒரு நாள் 2 நாள் வரல, இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வருது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்க அரமெண்ட்லுங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 2 பீஸுங்க இருக்குது. பார்வதியெல்லாம் எப்படி தான் இவ்வளோ நாள் விஜயவாக இருந்தாங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது, வெளியே வந்து அவரை படிச்சிருக்கேன் இவரை படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு மூளை அந்தளவுக்கு வேலை செய்கிற மாதிரி தெரியல. வீட்டிலேயே கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இன்றைக்கி கேமை ப்ளே பண்ணாங்க. அவங்களோட பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அதையே ஒரு சிம்பத்தி கார்டாக எடுத்து மற்றவங்க அடிக்கணும்னு நினச்சாங்களே, அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப சீப்பான கேமு பார்வதி விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உண்மையிலே அது எபிசோட் பார்க்கும்போது செம்ம காண்டா இருந்ததுங்க. எனிவேஸ், வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்ல பார்த்தீங்கன்னா பிரஜன், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் 3 பேர் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஈவன் வியானா கூட பேசிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி திவ்யா கணேஷ் வந்து பயங்கரமாக ஆடுறாங்க, அவங்க பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. உண்மையிலே திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த மூவ் வந்து போல்டு மூவ். ஆனால் அதுக்கு வந்து பேக் ஃபயரும் சில விஷயத்தில் இருக்கு. ஸோ அதுக்கும் அடி வாங்குவான்னு வச்சுக்கோங்களேன், வாங்கட்டும், ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இறங்கி ஆடுறாங்களா அப்படின்றத மேட்ரு. என்ன பொறுத்தவரை இறங்கி ஆடுறாங்க அப்படின்னு மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.